இன்று நாங்கள் கெமிக்கல் கால்குலேஷனில் உள்ள சில MCQ வினாக்களையும் விளக்கத்துடனான விடைகளையும் பார்ப்போம். முதலில் 2014ஆம் ஆண்டு வந்த 6வது வினாவை பார்ப்போம். 285 கிராம் மக்னீசியம் குளோரைட்டில் உள்ள மொத்த அயன்களின் எண்ணிக்கைக்கு சமனான அயன்களை NaClஇன் எத்திணிவு கொண்டிருக்கும். மக்னீசியம் குளோரைட்டை பார்த்தோம்னு சொன்னால் அது கரைசல் நிலையில் மக்னீசியம் 2+ அயனாகவும் 2 குளோரின் மைனஸ் அயனாகவும் இருக்கும். அதாவது 1 மோல் மக்னீசியம் குளோரைட்டிலிருந்து மொத்தம் 9 மோல் அயன்கள் கிடைக்க பெறுகுது. இங்கே 285 கிராம் மக்னீசியம் குளோரைட் தந்திருக்கிறாங்க. ஆகவே அந்த 285 கிராம் மக்னீசியம் குளோரைட்டுன்றது 3 மோல். 1 மோல்லிருந்து 3 மோல் அயன்கள்னு சொன்னால் 3 மோல்லிருந்து மொத்தம் எங்களுக்கு 9 மோல் அயன்கள் கிடைக்க பெறும். அடுத்தது NaCl பார்த்தோன்னு சொன்னால் 1 மோல் NaClலிருந்து மொத்தம் 2 மோல் அயன்கள் கிடைக்க பெறுது. இங்கே மக்னீசியம் குளோரைட்டில் உள்ள மொத்த அயன்களின் எண்ணிக்கைக்கு சமனான அயன்களை NaCl என்று கேட்டிருக்கிறாங்க. அவை சமனான அயன்கள்னு சொன்னால் Na+Cl- 9 மூலாக இருக்கணும். ஆனால் NaClக்கு அதன் அயன்களோட விகிதம் 1:2. 9 மூல்னு சொன்னால் NaCl ஆனது 4.5 மூலாக இருக்கும். இங்கே NaClோட திணிவு கேட்டிருக்கிறாங்க. NaClோட மூல் அளவு தெரியும் 4.5 மூல். ஆகவே 4.5 மூலை அதோட மூலக்கூற்று திணிவினால் பெருக்கிறோம். அது எங்களுக்கு 263.25 கிராம் என்ற பெருமானத்தை தருது. அது அண்ணளவாக 263 கிராம். அடுத்ததாக 2014ஆம் ஆண்டு வந்த 13வது வினாவை பார்ப்போம். அமோனியம் சல்ஃபேட்டின் 18% திணிவு வழி கரைசல் ஒன்றின் அடர்த்தி 1.1 கிராம் சென்டிமீட்டர்-3 ஆகும். அமோனியம் சல்ஃபேட்டின் கரைசலின் மூலர் திறன் கேட்டிருக்கிறாங்க. இங்கே 1.1 கிராம் சென்டிமீட்டர்-3 அடர்த்தி என்றதுனால யாது விளங்குறோம்டா 1 சென்டிமீட்டர் கனம் கரைசலின் திணிவு 1.1 கிராம். ஆகவே 1 டெசிமீட்டர் கரைசலின் திணிவுண்டா அதை நாங்கள் 1000 பெருக்கிறோம். ஏண்டா 1000 சென்டிமீட்டர் கணம் தான் 1 டெசிமீட்டர் கணம். அது எங்களுக்கு 1100 கிராம் என்ற பெருமானத்தை தருது. இங்கே 18% திணிவு வழி கரைசல்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 100 கிராம் கரைசலில் அமோனியம் சல்ஃபேட்டின் திணிவு 18 கிராம். 100 கிராமுக்கு 18ன்னு சொன்னால் 1100 கிராமுக்கு எவ்வளோண்டு காண்றோம். ஆகவே எங்களுக்கு அமோனியம் சல்ஃபேட்டின் திணிவு தெரியும். 1100 கிராம் கரைசலில் அமோனியம் சல்ஃபேட்டின் திணிவு தெரியும். இப்போ அமோனியம் சல்ஃபேட்டின் மூலர் திணிவு கணிக்கலாம். மேலே ஒவ்வொரு அணுக்களுடைய மூலர் திணிவு தந்திருக்கிறாங்க. அது 132 என்ற பெருமானத்தை தருது. வார திணிவை நாங்கள் 132ஆல் பிரிக்கிறோம். அது 1.5 மூல் என்ற பெருமானத்தை தருது. இப்போ மூல அளவும் எங்களுக்கு தெரியும். கரைசலின் கனவளவு 1 டெசிமீட்டர் கணத்தில் கண்டிருக்கிறோம். ஆகவே 1.5 மூலை 1 டெசிமீட்டர் கணத்தினால் பிரிக்கிறோம். அது 1.5 m, அதாவது 1.5 மூல் டெசிமீட்டர்-3 என்ற பெருமானத்தை தருது. அடுத்தது MCQ முறையில் இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். மூலர் திறன் சமன் திணிவு வழி சதவீதம் தர அதன் அடர்த்தி தர 10ஆல் பெருக்கி முழுவதையும் அதோட மூலக்கூற்று திணிவினால் பிரிச்சோம்னு சொன்னால் அதே அளவான விடைத்தான் கிடைக்கும். அது 1.5 m. இது MCQ முறையில் செய்கிறதுக்கு இலகுவான வழி. அடுத்ததாக 2005ஆம் ஆண்டு வந்த 33வது வினாவை பார்ப்போம். 0.2 மூல் டெசிமீட்டர்-3 H2SO4வின் 1 டெசிமீட்டர் கனமும் 0.2 மூல் டெசிமீட்டர்-3 HClஇன் 1 டெசிமீட்டர் கனமும் 2 டெசிமீட்டர் கனம் கரைசலை பெறக்கூடியதாக ஒன்றுடன் ஒன்று கலக்கப்பட்டன. இந்நிபந்தனைகளின் கீழ் H2SO4 முழுமையாக கூட்டப்பிரிவுற்றிருந்தால் பெறப்பட்ட கரைசலில் உள்ள H+ அயன்களின் செறிவு
இங்கே H ப்ளஸ் அயன்களின் செறிவு கேட்குறாங்க. அப்போ H2SO4 முற்றாக கூட்டப்பிரிவுற்றிருந்தால் என்றும் சொல்கிறாங்க. ஆகவே 1 மோல் H2SO4 இருந்து 2 மோல் H ப்ளஸ் அயன்களும் 1 மோல் SO4 2- அயனும் கிடைக்க பெறுது. ஆக இங்கே H2SO4 மூல் அளவு காணலாம். அதன் மூலம் H ப்ளஸ் மூல் அளவு காணலாம். H2SO4 மூல் அளவு வந்து அதில் செறிவை கனவளவினால் பெருக்கிறதுக்கு சமன். அது சமன் 0.2 மோல். இங்கே வந்து 1 மோல்லிருந்து 2 மோல் H ப்ளஸ் அயன்கள் கிடைக்குதுன்னு சொன்னால் 0.2 மோல்லிருந்து 0.4 மோல் H ப்ளஸ் அயன்கள் கிடைக்குது. அடுத்ததாக HCl பார்த்தோம்னு சொன்னால் 1 மோல் HCl இருந்து 1 மோல் H ப்ளஸ் அயன்கள் கிடைக்குது. அதாவது HCl மூலளவு வந்து 0.2 மோல். அதிலிருந்து 0.2 மோல் H ப்ளஸ் அயன்களே கிடைக்குது. எங்களுக்கு தெரியும், 2 கலவைகளை ஒன்றாக கலக்கக்கொள்ள அதில் மூலளவில் எந்த வித மாற்றமும் ஏற்படாது. கனவளவில் மாற்றம் ஏற்படும், செறிவில் மாற்றம் ஏற்படும், ஆனால் மூல் அளவில் மாற்றம் ஏற்படாது. அதுபடி பார்த்தோம்னு சொன்னால் C1V1 சக C2V2 சமன் C3V3. அதாவது H2SO4 H ப்ளஸ் அளவு 0.4 மோல் சக HCl H ப்ளஸ் அளவு 0.2 மோல் சமன் C3 இன்ட்டு அதோட கனவளவு. அதோட கனவளவு என்ன? கரைசலோட கனவளவு வந்து 2 டெசிமீட்டர் கனம். இங்கே பெறப்பட்ட கரைசலின் H ப்ளஸ் அயன்களின் செறிவு கேட்டிருக்கிறாங்க. இந்த செறிவு வந்து H ப்ளஸ் அயன்களோட செறிவு. ஆக இந்த சமன்பாட்டை தீர்க்கிறதன் மூலம் எங்களுக்கு H ப்ளஸ் அயன்களோட செறிவு கிடைக்குது. அது 0.3. அடுத்தது 2006ஆம் ஆண்டு வந்த 7வது வினாவை பார்ப்போம். 10.4 ppm குரோமியம் 3+ கரைசலின் 1 டெசிமீட்டர் கணத்தை தயாரிப்பதற்கு தேவையான K2SO4.Cr2SO4 3 24H2O இன் திணிவானது என்று கேட்டிருக்கிறாங்க. இங்கே அவங்க சொல்லியிருக்கிறாங்க 1 ppm வந்து 1 மில்லிகிராம் டெசிமீட்டர் -3க்கு சமன். அதாவது 10.4 ppm வந்து 10.4 மில்லிகிராம் டெசிமீட்டர் -3க்கு சமன். முதல்ல மில்லிகிராம் டெசிமீட்டர் -3ல் இருக்கிறத மூல் டெசிமீட்டர் -3க்கு மாற்றும். இவங்க திணிவு கேட்டிருக்கிறதுனால திணிவு காணணும்னு சொன்னால் முதல்ல நாங்கள் மில்லிகிராமில் இருக்கிறத மூல் டெசிமீட்டர் -3க்கு மாற்றணும். மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? மில்லிகிராமில் இருக்கிறத முதல்ல கிராமுக்கு மாற்றுறோம். அதுக்காக வேண்டி 10⁻³ பெருக்கிறோம். வார விடையை மூலுக்கு மாற்றுறதுக்கு அதோட மூலர் திணிவினால் பிரிக்கிறோம். அதாவது குரோமியம் மூலர் திணிவினால் பிரிக்கிறோம். அது குரோமியம் 3+ செறிவை மூல் டெசிமீட்டர் -3ல் தருது. அது சமன் 0.2 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் -3. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 1 மோல் K2SO4.Cr2SO4 3 × 24H2Oல 2 மோல் குரோமியம் 3+ அயன்கள் இருக்குது. ஆகவே இந்த செறிவு வந்து 2 மோல் குரோமியம் 3+ அயன்களோட செறிவு தான் இது. எங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க K2SO4.Cr2SO4 3 × 24H2Oட திணிவு தான் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே குரோமியம் K2SO4Cr2SO4 3 × 24H2Oட செறிவு காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? 2ஆல் பிரிக்கிறோம். ஆகவே அது எங்களுக்கு தருது 1 தர 10⁻4 மூல் டெசிமீட்டர் -3 என்ற விடையை தருது. இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப்பாக திணிவை காணணும். எங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரியும். மூல் சமன் திணிவின் கீழ் சார் மூலக்கூற்று திணிவு. இப்போ திணிவை காணணும். அப்போ திணிவை நாங்கள் எழுவாய் மாற்றணும்னு சொன்னால் திணிவு சமன் மூல் தர மூலக்கூற்று திணிவு. மூளை கண்டுபிடிக்கலாம். எங்களுக்கு செறிவு தெரியும் 1 தர 10⁻4 மூல் டெசிமீட்டர் -3. கனவளவு தெரியும் 1 டெசிமீட்டர் கனம். ஆகவே இது ரெண்டிலிருந்தும் மூளை காணலாம். அதை வந்து நாங்கள் 894 கிராம் மூல் -1 என்ற அளவால் பெருக்கிறோம். அதாவது சார் மூலக்கூற்று திணிவினால் பெருக்கிறோம். ஆகவே விடைகள் மில்லிகிராமில் தந்திருக்கிறதுனால நாங்கள் மில்லிகிராமில் மாற்றத்துக்காக வேண்டி 10⁻³ பெருக்கிறோம்.
அது எங்களுக்கு 89.40 மில்லிகிராம் என்ற பெருமானத்தை தருது. அடுத்தது 2007ஆம் ஆண்டு வந்த 42வது வினாவை பார்ப்போம். மெக்னீசியம் சல்பேட்டின் நீர்க்கரைசல் ஒன்று 0.01 மூல் டெசிமீட்டர் -3 செறிவை கொண்டுள்ளது. இக்கரைசல் சம்பந்தமான பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது. இது ஒரு கூற்று கேள்வி. முதலாவது ஒவ்வொரு கூற்றையும் பார்ப்போம். இக்கரைசலில் உள்ள மெக்னீசியம் சல்பேட்டின் செறிவு 24.0 ppm ஆகும். இக்கரைசலில் உள்ள சல்பேட்டின் செறிவு 96.0 ppm ஆகும். இக்கரைசலில் உள்ள மெக்னீசியம் சல்பேட்டின் செறிவு 120 ppm ஆகும். இக்கரைசலில் உள்ள மெக்னீசியம் 2+ அயனின் செறிவு 2.4 ppm ஆகும். முதல்ல மெக்னீசியம் சல்பேட் வந்து அந்த கரைசல் நிலையில் மெக்னீசியம் 2+ அயனாகவும் SO4 அயனாகவும் இருக்கும். அதில் மூலக்கூற்று திணிவு வந்து 120 கிராம் மூல் -1. இந்த கூற்று கேள்வியில் ஒவ்வொரு கூற்றையும் அவதானிச்சோம்னு சொன்னால் எல்லாமே ஆன்சர் ppmல தந்திருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு மேலே 0.01 மூல் டெசிமீட்டர் -3 என்ற செறிவு, இந்த மெக்னீசியம் சல்பேட்டோட செறிவு 0.01 மூல் டெசிமீட்டர் -3 என்று சொல்லிக்கிறாங்க. ஆகவே இந்த செறிவை நாங்கள் என்ன செய்கிறோம்டா, முதல்ல ppmல மாற்றுறோம். ppmல மாற்றணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம், மில்லிகிராம் டெசிமீட்டர் -3க்கு மாற்றணும். 1 மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 வந்து 1 ppmக்கு சமன்னு சொன்னால் 120 மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 வந்து 120 ppmக்கு சமன். நாங்கள் இது ppmக்கு மாற்றுறதுக்கு அதில் செறிவை அதில் மூலக்கூற்று திணிவினால் பெருக்கியிருக்கிறோம். பெருக்கினால் எங்களுக்கு கிராம் டெசிமீட்டர் -3ல் வரும். அது மில்லிகிராமுக்கு மாற்றுறதுக்காக வேண்டி 10⁻³ பெருக்கியிருக்கிறோம். அப்போ எங்களோட மெக்னீசியம் சல்ஃபேட்டோட செறிவு தெரியும், அது 120 ppm. அதன்படி இந்த சி கூற்று வந்து சரி. இக்கரைசலில் உள்ள மெக்னீசியம் சல்ஃபேட்டின் செறிவு 120 ppmன்னு சொல்கிற இந்த கூற்று சரி. அடுத்தது வந்து SO4 டேயும் மெக்னீசியம் 2+ அயன்டேயும் செறிவை காணுவோம். அதாவது 1 மூல் மெக்னீசியம் சல்ஃபேட்டிலிருந்து 1 மூல் SO4 கிடைக்கப்பெறதுனால அதே அளவு செறிவை தான் இந்த SO4 கொண்டிருக்கும். அதே அந்த செறிவை நாங்கள் அதோட மூலக்கூற்று திணிவினால் பெருக்கி இருக்கிறோம். பெருக்கி 10⁻³ பெருக்கிறோம். அது எங்களுக்கு 96 ppm தருது. அதே போல் மெக்னீசியம் 2+ஐயும் மெக்னீசியம் 2+ம் ஒன்றுக்கு ஒன்று மூல் அளவு தான். அதனால் 1×10⁻³ 24 அதாவது அதில் மூலக்கூற்று திணிவினால் பெருக்கி 24 ppm விட வருது. இதன்படி SO4 செறிவு 96 ppm என்ற கூற்றும் சரி. அதன்படி கூற்று பி, சி இரண்டு கூற்று வந்து சரி. ஏ கூற்றும் டி கூற்றும் பிழை. ஏண்டா இங்கே மெக்னீசியம் சல்ஃபேட் 24.0 ppmன்னு சொல்லிக்கிறாங்க. இல்லை நாங்கள் கண்டிக்கிறோம் 120 ppmன்னு சொல்லி. இக்கரைசலில் உள்ள மெக்னீசியம் 2+ செறிவு 2.4 ppmன்னு சொல்கிறாங்க. இல்லை அது 24 ppm. ஆகவே இந்த கூற்றும் பிழையான கூற்று.